Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா குடல் கறி குழம்பு வைக்கிற மாதிரியே நம்ம பாஸ்தாவை வச்சு எப்படி அந்த குழம்பு வைக்கலாம் கறி அந்த டேஸ்ட்லயே எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம பாஸ்தா இங்க பாருங்க இத எடுத்து வச்சிருக்கேன். போன வீடியோல பாஸ்தாவை சாப்பாடு எப்படி செய்யறது சாதம் எப்படி செய்யறதுன்னு போட்டுருந்தேன். இந்த வீடியோல நம்ம குடல் கறி குழம்பு எப்படி செய்யறதுங்கறத பத்தி பார்க்கலாம். फ्रेंड्स பாருங்க இங்க குடல் வந்து வாங்காத போது இந்த மாதிரி பாஸ்தாலயே இந்த மாதிரி குடல் மாதிரி இருக்கு பாருங்க. இது வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும், குடல் குழம்பு மாதிரியே இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்தாவை வந்து நம்ம எடுத்துறோம். அதை வந்து இந்த மாதிரி சுட தண்ணி வச்சு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க. குடல் மாதிரியே இருக்கு. இதுதான் நம்ம குடல் கறி குழம்பு மாதிரியே செய்ய போறோம். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்னென்ன தேவை பொருட்கள்னு பார்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். மிளகு, சோம்பு, பட்டை வந்து நாங்கள் அரைச்சி தூளாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். தூள் வந்து ரெடியாக இருக்குது. அதே மாதிரி மல்லித்தூள் தேவை. இங்கே வந்து சிக்கன் மசாலா, மிளகாய் தூள், சிறிதளவு மஞ்சத்தூள், இங்கே கறி மசாலா. இவ்வளோ தான் நம்மளுக்கு மசாலா பொருட்கள் தேவை. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே வெங்காயம், சின்ன வெங்காயமும் தக்காளியும் எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து 2 தக்காளி, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்ல எண்ணெயில் வணக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே தேங்காய், அரை மூடி தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 4 வரமிளகாய் இருக்குது. நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து இங்கே ரெடியாக வச்சுருக்கோம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நம்மளுக்கு தேவை. கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மொக்கு இருக்குது. அதே மாதிரி இங்கே சிறிதளவு கறிவேப்பிலை இருக்குது. எண்ணெய், கடுகு, உப்பு, இவ்வளோ தான் தேவை. நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பாஸ்தா இந்த மாதிரி நாங்கள் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். தனியாக வடித்து வச்சுக்கோங்க. பாருங்கள் குடல் மாதிரியே இருக்க இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி. ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காயும் வரமிளகாயும் மிக்சியில் போட்டு நெய்ஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தேங்காய் நல்லா நெய்ஸாகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி, வெங்காயம் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கலாம். தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். அன்னாச்சி மொக்கு, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்திக்கலாம். வாசனை கோசம் சிறிதளவு பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மொக்கு, அன்னாச்சி மொக்கு அதிகமாக சேர்க்கல, சிறிதளவு மட்டும். இப்போ கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும். குழம்பா வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் கிரேவி மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கிரேவி மாதிரி செய்கிறோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே சேர்த்திக்கலாம். எண்ணெயிலே சேர்த்திக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்திருக்கோம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை இதில் இருந்து தான் தீஞ்சிரும். சிம்மில் வச்சு எண்ணெயிலேயே அந்த மசாலா எல்லாமே வணக்குங்க. அப்போ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அது சேர்த்திக்கலாம். சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் சேர்த்திக்கலாம்.
நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் கண்டிப்பாக குடல் குழம்பு சாப்பிட முடியலேன்னு ஃபீல் பண்ண தேவையில்ல. நீங்கள் பாஸ்தா வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் குடல் குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எண்ணெயில் நல்ல மசாலாலாம் வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வணங்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி இதெல்லாம் இருக்கு இல்லையா, விழுது இருக்கு இல்லையா, தேங்காய், வரமிளகாய் விழுது இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இப்போ சிறிதளவு தண்ணி. இப்போ வந்து அடுப்பு வந்து இதில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எண்ணெய் திரிஞ்சு நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்திக்கணும். தேங்காய், வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் வந்து நம்ம இதில் வந்து சேர்த்திருக்கோம், அரைச்சி வச்சிருக்கோம் விழுதா. இப்போ வந்து இதில் சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கிரேவியாக வேணுமா கிரேவியாக வச்சுக்கோங்க. தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கணும். குழம்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸி கழுவின தண்ணியும் அப்படி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கூடுதலாக கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசம்லாம் போகட்டும். கிரேவி பதத்துக்கு வரணும். நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். தேவைக்கேற்ப கல்லுப்பு. நல்லா கலந்துக்கோங்க. கிரேவி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். மசாலா வாசம்லாம் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. உடம்பு பாருங்க எந்த அளவுக்கு கெட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி குழம்பு வேணும்னா நீங்க கொஞ்சம் தண்ணியை வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. கொஞ்சமா தண்ணியாட்டம் வச்சிருக்கோம் நாங்கள். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கிரேவி மாதிரி வச்சுக்கணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க தண்ணியை. இப்போ நம்ம பாஸ்தா வந்து ரெடியாக வச்சுருக்கோம் வேக வச்சு. அதை வந்து சேர்த்திக்கலாம். அப்படியே குடல் குழம்பு மாதிரியே டேஸ்ட் இருக்கும். இதே மாதிரி குடல் மாதிரியே இருக்க பாஸ்தாவை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குடல் எடுத்தோம்னா அதை வந்து நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு நம்ம இதில் வந்து சேர்த்திப்போம். இப்போ வந்து நம்ம பாஸ்தா எடுத்துருக்கிறதால வெறும் சுட தண்ணியில் மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சு இப்போ போட்டிருக்கோம். குடலுக்கு பதிலாக நம்ம பாஸ்தா சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக குடல் டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கும் அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் வச்சு வேக விடுங்க. உப்பு காரம் அப்போ தான் பாஸ்தாவில் பிடிக்கும். உங்களுக்கு உப்பு காரம் வந்து பத்தலைன்னா மேலேயே வந்து சேர்த்துக்கோங்க. சூப்பராக நம்மளுக்கு குடல் குழம்பு டேஸ்ட்லேயே நம்மளுக்கு பாஸ்தா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.